அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஒரு ஜாதகருக்கு ஆணுக்கு சொல்ற திருமணம் உண்டா இல்லையா என்பதை மிக எளிதில் நீங்களே அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்காக எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஆணுக்கு சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமணம் உண்டா இல்லையா என்பதை அறியறதுக்கு எளிய வழி பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 ஆகிய வீடுகளில் குரு இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கும். அதே போல் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற ராசிக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 ஆகிய வீடுகளில் சனி இருந்தால் திருமணம் சற்று தாமதமாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அதே போல் ஆண் ஜாதகத்தில் குருக்கோ அல்லது சனிக்கோ 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 சுக்கிரன் இருந்தாலும் பல குழப்பத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் வக்கிரம் பெற்ற சுக்கிரனுக்கு 12 குருவோ அல்லது சனியோ இருந்தால் திருமணம் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் வக்கிரம் பெற்ற குருக்கோ அல்லது சனிக்கோ 12 சுக்கிரன் இருந்தால் திருமணம் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் குரு அல்லது சனி 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 இருந்தாலும் திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் நம்பலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆண் ஜாதகத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் ஆணுக்கு இந்த சுக்கிர புத்தி நடக்கக்குள்ள 100% திருமணம் நடக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிறைவேறும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.